வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் சரி, முற்பிதாக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் யாரைத்தான் மகிமைப்படுத்துவாங்கன்னா பிதாவாகிய தேவன், அதாவது யெகோவா தேவன் என்ன செய்வாங்கன்னா மகிமைப்படுத்துவாங்க. ஆனா இப்ப சமீப காலமாக கர்த்தருடைய சபையில பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிரமாணத்துக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் எங்க வந்திருக்குன்னா கர்த்தருடைய சபைக்குள்ள வந்திருக்கு. பிரிவினை கூட்ட மக்கள் என்னென்னலாம் செய்யறாங்களோ அது எல்லாமே எங்க வந்திருக்குன்னா கர்த்தருடைய சபைக்குள்ள கொண்டு வந்துருக்கிறான். சபை கூடி வருகிறது என்று சொன்னால் முழுக்க அதாவது 100% யாரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பிதாவாகிய தேவனை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. யாருக்கு மகிமை உண்டாகணும்? மேல சொல்றார், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. யாருக்குன்னா பிதாவாகிய தேவனுக்கு. எங்க மகிமை செலுத்தணும்? சபையில செலுத்தணும். யார் மூலமா செலுத்தணும்? கிறிஸ்து இயேசுவின் மூலமா செலுத்தணும். எப்பெல்லாம் செலுத்தணும்? தலைமுறை தலைமுறைக்கும் செலுத்தணும். சதா காலங்களில் என்ன பண்ணணுங்க? செலுத்த வேண்டும். அப்ப சபை கூடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், யாரதான் மகிமைப்படுத்தணும்? சபை கூடி வருகின்ற பொழுது பிதாவாகிய தேவனை தான் மகிமைப்படுத்தணும். ஏன்னா யாரை தொழுது கொள்கிறோம் என்று சொன்னால் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிறோம். யார் மூலமா தொழுது கொள்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்ன செய்யறோங்க? பிதாவாகிய தேவனை தொழுது கொள்றோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய சபையில என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊழியர் இன்னொரு ஊழியர் என்ன செய்யறாருன்னா புகழ்ந்து பேசுறார். நிறைய அந்த மீட்டிங்லாம் நடத்துவான், சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துவான். அந்த சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துகின்ற பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றாருன்னா இன்னொரு ஊழியக்காரர் என்ன செய்வார்னா புகழ்ந்து பேசுவார், அவரை மகிமைப்படுத்தி பேசுவார். சபை கூடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊழியக்காரர் முன்பதாக நின்று பிரசங்கம் பண்றாரு. அவர் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை நடத்துனர் பகுதி நடத்துறாங்க இல்லைங்களா, அவங்க முன்பதாக நின்று என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த மாதிரி பிரசங்கத்தை நான் கேட்டதே இல்லை. இவர் ஒரு அருமையான ஊழியக்காரர், அருமையான தேவனுடைய தாசன். தலைமுறை தலைமுறை அவங்க என்ன செய்யறாங்கன்னா தேவனுக்காகவே ஊழியம் செஞ்சுட்டு வர்றாங்க. இவங்க அப்பாவும் எனக்கு தெரியும், இவங்க தாத்தாவும் எனக்கு தெரியும், எல்லாருமே கர்த்தருக்காக வாழ்ந்தவங்க. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு கர்த்தருடைய சபையில தேவனை மகிமைப்படுத்துறதை விட்டுட்டு யாரை மகிமைப்படுத்துறாங்க? மனுஷர்களை. கர்த்தருடைய சபை இருக்கு இல்லைங்களா, இந்த கர்த்தருடைய சபை யாருடைய ரத்தத்தினாலே வாங்கப்பட்டது? அப்போஸ்தலர் 20:28 கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. பாருங்க, சபை கிறிஸ்துவுக்குரியது, அது நமக்கு சொந்தமானதா? ஆனா அந்த சபைக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா மனுஷர்களை புகழ்ந்து பேசுறான். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை புகழ்ந்து பேசுறாரு. அந்த சகோதரன் ஸ்டேஜ் ஏறி வரும்போது அவரை என்ன செய்யறாருங்க? புகழ்றாரு. விசுவாசிகளும் என்ன செய்யறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்பதாக புகழ்ந்துக்கிறான். கர்த்தருடைய பந்தி இந்த மாதிரி நடத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லைன்றான். இதெல்லாம் என்ன? மனுஷருடைய புகழ்ச்சிக்கு அவங்க அடிமையா இருக்கிறான். இன்னைக்கு ஒரு சகோதரன் நான் புகழ்றேன், அடுத்த வாரம் அந்த சகோதரன் நான் புகழ்ந்ததுனால அவர் புகழும்படியாக என்ன செய்யப்படுறாருங்க? என்னை சோதிக்கப்படுறார். நான் ஒரு சகோதரனை புகழ்றேன்னா அவர் என்ன யோசிப்பாரு? ஓ, இவர் நம்மளை புகழ்ந்துட்டாரு, நான் அடுத்த தடவை ஸ்டேஜில் போனால் என்ன செய்யணும்? அவரை பிரசங்க பீடத்துக்கு போகும்போது
நான் அவரை புகழ வேண்டும். ஒரு பிரசங்கம் பண்ற வாக்கியத்தெல்லாம் அப்படியே கூர்ந்து கவனிப்பாங்க. எது எது சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் சொல்லி அவரை என்ன செய்யணும், நம்ம புகழ்ந்து பேச வேண்டும். ஆக மொத்தம் யாரை விட்டுட்டாங்க? பிதாவாகிய தேவனை மகிமைப்படுறதை விட்டுட்டாங்க. ஆராதனை யாருக்குன்றாங்க? தொழுது கொள்ளுதல் பிதாவாகிய தேவனுக்குன்றாங்க. ஆனா முழுக்க முழுக்க யாருக்கு தான் அங்க மகிமை செலுத்திட்டு இருக்கிறாங்க? மனுஷர்களுக்கு. கிறிஸ்துவுக்கு சொந்தமான சபையில நாம் எப்படி போய் தேவனை புகழ்ந்து, தேவனை புகழாமல், தேவனை மகிமைப்படுத்தாமல் மனுஷர் எப்படி மகிமைப்படுத்த முடியும்? கிறிஸ்துவுக்கு சொந்தமான சபை, கர்த்தருடைய வசனத்தை நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா? இதெல்லாம் யாருக்கு சொந்தமானது? வேதாகம் யாருக்கு சொந்தமானது? வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் பிதாவுக்கு சொந்தமானது. நம்முடைய ஆத்மா யாருக்கு சொந்தமானது? பிதாவுக்கு சொந்தம். எல்லாமே பிதாவுக்கு சொந்தமானது. நம்ம கிட்ட ஏதாவது இருக்கா? நம்மள ஒண்ணுமே கிடையாது. ஆனா கர்த்தருடைய சபை கூடி வரைக்கும் என்ன செய்யறாங்க? எல்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறான். 1 கொரிந்தியர் 14:26 கடைசி பகுதியை பாருங்க. சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. சபையில ஒரே குழப்பமா இருக்குது. கொரிந்தி சபையில அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறாரு, சகோதரர் இது என்னன்னு கேட்கிறார். ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறான், ஒருத்தன் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறான், ஒருத்தன் பாடலை பாடிக்கிட்டு இருக்கிறான், ஒருத்தன் வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சகோதரே இது என்ன? சொல்ல பாருங்க, சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. ஏதோ கொஞ்சம் செய்யணுமா? சகலமுமே சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவா செய்யணும். நான் இன்னொருத்தரை புகழ்றதும் இன்னொருத்தர் என்னை புகழ்றதும் இது பக்தி விருத்தியா? இதெல்லாம் பக்தி விருத்தி எல்லாம் கிடையாது. 1 கொரிந்தியர் 14:40 பாருங்க. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. எப்படி செய்யணும்? சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டும். தேவன் அதான் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய சபை கூடி வருகிறது என்று சொன்னால் சகலம் எப்படி பண்ணணும்? பக்தி விருத்திக்கு ஏதுவாக. சகலமும் நல்லொழுக்கம் உள்ள என்ன செய்யணுங்க? சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் என்ன பண்ணப்படணும்? செய்யப்பட வேண்டும். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய சபையில மனுஷனுடைய புகழ்ச்சிக்கு அப்படி மயங்கி போய் கிடக்குறான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் எந்த ஊழியர்லாம் டாப்ல இருக்கிறாங்களோ எல்லா ஊழியர்களை குறித்து மற்றவங்க என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க? புகழ்ந்து பேசிட்டே இருக்கிறான். மனுஷனுடைய புகழ்ச்சியை நம்ம விரும்புறோம்னா என்ன ஆகும்? கர்த்தரை விட்டு விழுந்து போயிடுவோம். சபை கர்த்தருக்கு சொந்தமானது, ஆத்துமாக்கள் கர்த்தருக்கு சொந்தமானது, வேத வாக்கியங்கள் கர்த்தருக்கு, எல்லாமே கர்த்தருக்கு சொந்தமானது. நம்முடைய கையில எதுவும் ஏதாவது இருக்குதா? நம்முடைய கையில எதுவுமே கிடையாது. நம்ம என்ன செஞ்சோம் கர்த்தருக்காக? புகழ்ந்து பேசுறதுக்கு. இந்த மாதிரி பிரசங்கத்தை நான் கேட்டதே இல்லை. அவ்வளோ டாப்பா பேசிக்கிறார். அவருடைய சொந்த வார்த்தை அதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. ஒரு ஊழியக்காரர் கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக போதிச்சுக்கிறார்னா யாருக்கு மகிமை செலுத்தணும்? தேவனுக்கு தான் செலுத்தணும். அவர் தான் மகிமைப்படணும். ஒருத்தர் போதிக்கிறாருன்னா அந்த சத்தியத்தை நம்ம கேட்கிறோம், உணர்ந்து கொள்றோம்னா அந்த உணர்ந்து கொள்ள கொடுக்கிறது யாரு? தேவன். ஒரு சகோதரர் நன்றாக போதிக்கிறார் என்று சொன்னால் அந்த போதிக்கும்படியாக அந்த தாளந்தை கொடுத்தது யாரு? தேவன் தான் கொடுத்துக்கிறார். யார் தான் புகழணும்? தேவனை மாத்திரமே புகழ வேண்டும். நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதுவான். கிறிஸ்டியன் சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதுவான். வியாக்கியான உரைகள்லாம் எழுதுவான். அதுல அந்த புஸ்தகம் எழுதுனவரை பத்தி முன்பதாக முகவுரையெல்லாம் போடுவான். என்னென்ன வார்த்தைகளை, உயர்வான வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்தி அந்த ஊழியர் அப்படியே புகழ்ந்து 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 எழுதி வச்சிருப்பான். ஏன்னா நீங்க போய் தேடி பாருங்க, கிறிஸ்டியன் சபையில புஸ்தகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, வியாக்கியான புஸ்தகங்கள் நிறைய வச்சுக்கிறான். அதெல்லாம் படிக்கவே படிக்காதீங்க, பைபிள் மாத்திரம் படிங்க. அதில் முன் முகவுரை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முகவுரையில் வாழ்த்துறையில் அந்த ஊழியக்காரரை பற்றி, அந்த குடும்பங்களை பற்றி அவ்வளோ உயர்வாக எழுதி வச்சுக்கிறான்.
அந்த புஸ்தகம், அந்த வியாக்கியான புஸ்தகம் நியாய தீர்ப்பினாலே நம்மை நியாய தீர்க்குமா, அல்லது கர்த்தருடைய வார்த்தைகள் நியாய தீர்க்குமா? வேதாகமம், நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாய தீர்க்கும். சபைக்குள்ள அப்படியே ஒருத்தர் மகிமைப்படுத்தி புகழ்ந்து பேசிக்கிறாங்க. புஸ்தகங்கள் எழுதப்படும் போதும் என்ன செஞ்சுக்கிறாங்க? பிரதர், நான் ஒரு புஸ்தகம் எழுதிக்கிறேன், நீங்க என்ன செய்யுங்க, ஒரு முகவரை எழுதி கொடுங்க என்னை பற்றி. அவர் என்ன செய்வாரு? அவருடைய பாவங்களை அறிந்திருந்தாலும் என்ன செய்வாருங்க? இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு புஸ்தகத்தை எழுதிக்கிறேன், ஒரு சகோதரத்தை கொடுக்குறேன். அந்த சகோதரர் என்னை பற்றி நல்லா தெரியும், அவருக்கு நான் என்னென்ன பாத்தில் விழுந்து போயிருக்கேன்னு சகோதரருக்கு நல்லாவே தெரியும். அந்த சகோதரர் கொண்டு போய் கொடுக்குறேன். அவர் என்ன செய்வார்? இவர் இதில் விழுந்து போயிட்டார், இந்த பாத்தில் விழுந்து போயிட்டார்னு எழுதுவார். என்னை பற்றி உயர்வாக எழுதுவார். அவர் சொல்லக்கூடிய எல்லாமே பெரும்பாலும் என்னதான் இருக்கும்? எல்லாமே பொய்யா தான் இருக்கும். ஏன்னா புஸ்தகம் எல்லா பக்கம் போகும் இல்லைங்களா? அதில் கூட என்னதான் இருக்குங்க? பொய் தான் இருக்குது. மனுஷருடைய புகழ்ச்சி. ஏங்க, நான் இப்போ என்ன ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, ஒரு நீதிமான் சொல்றாரு, என்னை ஒருத்தர் சொல்றாரு இஸ்ரவேலன், என்னை பார்த்து ஒருத்தர் சொல்றாரு கபடட்ட உத்தம இஸ்ரவேலன்றாரு. நான் கபடட்ட உத்தம இஸ்ரவேலங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நான் நீதிமான் என்பது உங்களுக்கு தெரியுமா? எந்த ஊழியக்காரரை பார்த்தாலும் சொல்றாங்க தேவனுடைய மனுஷன் இவர்ன்றான், தேவனுடைய தாசன்றான். அவர் தேவனுடைய தாசனா தேவனுடைய மனுஷனாங்கிறது எப்பதான் தெரியும்? நியாய தீர்ப்பினாலதான் தெரியும். என்னுடைய பாவங்களை குறித்து எனக்கும் தேவனுக்கு மாத்திரமே தெரியும். என்னுடைய சில பாவங்கள் யார் அறிஞ்சிருப்பாங்கன்னா என்னுடைய மனைவி அறிஞ்சிருப்பாங்க. சபையர் அறிஞ்சிருப்பாங்களா? சபையருக்கு எதுவுமே தெரியுது. வார்த்தை ஒரு நாள் வந்துட்டு போறாங்க. இருளில் மறைந்திருக்கிறவைகளை தேவன் தான் வெளிப்படுத்தணும். என்னுடைய இருள் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம எப்படி நீ புகழ்றீங்க? நல்லவர் வல்லவருன்றீங்க, சொல்றாங்க இல்லைங்களா? நீங்க சொல்றது இல்ல, நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. ஊழியக்காரர் விசுவாசிகளை சொல்றாங்க. மனுஷருடைய புகழ்ச்சி. தேவன் என்ன சொல்ல பாருங்க, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக் கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிட துணிய மாட்டோம். பாருங்க, அவங்களுக்கு அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க? மெச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களே மெச்சிக்கிறாங்க. பவுல் சொல்றாரு, நாங்க அப்படி செய்யவே மாட்டோம்ன்ற. தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு. அவங்க எதை வச்சு அளக்க மாட்டாங்க? கிறிஸ்துவ வச்சு அளந்து பார்க்க மாட்டாங்க. யாரை வச்சு அளந்துக்குவாங்க? தங்களை வச்சு அளந்துக்குவாங்க. கிறிஸ்துவ வச்சு அளந்து பார்த்தாங்கன்னா தெரியும் அவங்க எந்த அளவுக்கு பாவத்துல விழுந்து போய் கிடக்குறாங்க. தங்களை தாங்களே அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. யாரோட ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க? கிறிஸ்துவோட ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க. யாரோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க? தங்களுக்கு தாங்களே ஒப்பிட்டு பார்த்துக்குவாங்க. எங்களை மாதிரி யாருமே இருக்க முடியும், நாங்க தான் யாரு? நீதிமான். எவ்வளவு சுவிசேஷ கூட்டங்களை நடத்துறாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாரும் எப்படி பார்க்கறாங்கன்னா, ஐயோ இவரு மாதிரிலாம் ஊழியம் செய்ய முடியாதுன்றான். அப்ப இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று தெய்வம் சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கலாமா? நம்மை நாமே மெச்சிக்கலாமா? நம்மளை கொண்டு நம்மளே அளந்துக்கலாமா? அவர் சொல்ல பாருங்க, பவுல் சொல்ல பாருங்க, எங்களை சரியாகவும் ஒப்பிட துணிய மாட்டோன்றான். நம்மை நாமே அளந்து கொள்ளவும் கூடாது, நம்மை நாமே தூக்கி கொள்ளவும் கூடாது. மனுஷனுடைய புகழ்ச்சி அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்கன்னு விரும்புறான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஏரோது இருக்கிறார். ஏரோது ராஜ வஸ்திரம்லாம் தரிச்சு சிங்காசனத்தில் உட்காந்து என்ன செய்யறாருன்னு பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணின போது அந்த கூட்ட மக்கள்லாம் சொன்னாங்க, இது மனுஷ சத்தம் இல்ல, இது யார் சத்தம்? தேவ சத்தம். மனுஷனுடைய புகழ்ச்சி பாருங்க. ஏன்னா ஏறுறதுனால சில காரியங்கள் அவங்களுக்கு ஆக வேண்டியது இருக்கு. அதனால ஏறது என்ன செய்யறாங்க? அவங்க புகழ்ந்து பேசுறாங்க. யாருக்கு ஒப்பா பேசுறாங்க? தேவனுக்கு ஒப்பா பேசுறாங்க. இது மனுஷனுடைய சத்தமே இல்லை. யாருடைய சத்தம்? தேவ சத்தம். அதை ஏற்றுக்கொண்டார ஏரோது அதை ஏற்றுக்கொண்டார். நான் தான் யாரு?
தேவன் மக்கள் சொல்லிட்டாங்க. 23 வசனத்துல, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபுழுத்து இறந்தான். என்ன சம்பவித்தது? கர்த்தருடைய தூதன் அடிக்கிறாரு, அவர் எப்படி செத்தானா? ஏறுவது தேவனுக்கு தான் மகிமையை செலுத்தணும். மனுஷர்கள் நம்மை மகிமைப்படுத்துறாங்கன்னா அவங்க வாய் உடனே என்ன செஞ்சிடணுங்க? அடைச்சிடணும். சபை கூடி வருகிறது என்று சொன்னால் தேவனை மகிமைப்படுத்த, தேவனை தொழுது கொள்ள தான் கூடி வரும். அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாதுங்க? மகிமையெல்லாம் தேடக்கூடாது, மகிமை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய சபையில பாருங்க, இதெல்லாம் வெளியே இருந்தது. பிரிவினை கூட்டங்களில் இருந்த அந்த உபதேசங்கள்லாம் அந்த வார்த்தையில எங்க கொண்டு வந்துக்கிறாங்கன்னா கர்த்தருடைய சபைகளை கொண்டு வந்துக்கிறான். ஒரு ஊழியக்கார பார்த்தா அப்போஸ்தலன்றான். ஊழியக்காரன் அப்போஸ்தலன் ஆக முடியுமா? வேத வாக்கியத்தில் எத்தனை அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்காங்களோ அவங்க மாத்திரம் தான் யாருங்க? அப்போஸ்தலர்கள். ஆனா அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? நம்முடைய ஊழியமே வேற மாதிரின்றான். அப்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த மனுஷனுடைய புகழ்ச்சியை தேடுறவங்க, தங்களுக்கு பட்டப்பெயர்களை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அதாவது மனுஷரை தூண்டி விட்டு என்னை புகழும்படி சொல்றாங்க பாருங்க, அப்படிப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவங்களாம் கிறிஸ்து பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாரு? பேட்டு சொன்னா பாருங்க, எனக்கு பின்னாக போ சாத்தானி, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை. இவங்கெல்லாம் இயேசு பார்த்தான்னு என்னதான் சொல்லுவாருங்க? எனக்கு பின்னாக போ சாத்தானின்வார். தேவனுக்கு ஏற்றதை சிந்தியாம மனுஷனுக்கு ஏற்றதை சிந்திக்கிறாங்க. மனுஷனுடைய பாருங்க, இந்த பரிசேயர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? பரிசேயர்கள், சதுசேயர்கள்லாம் இவங்க எல்லாருமே மனுஷனுடைய புகழ்ச்சி விரும்பினவங்க தான். மனுஷரால் புகழப்படுறதை விரும்பினவங்க. அதனாலதான் கர்த்தருடைய சத்தியத்தை அவங்க என்ன செய்யவே இல்லை? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ரொம்ப ஆபத்தான மனுஷனுடைய புகழ்ச்சி என்பது. ஒரு நடத்துனர், கர்த்தருடைய சபையில ஒரு நடத்துனர் நடத்துறாருன்னா, பாடல் பாடுறாங்க இல்லைங்களா? பாடல் பாடிட்டு ஒரு சகோதரரை கூப்பிடுவாங்க, 2 பேர்த்த. பாடல் பாடிட்டு போனதுக்கு அப்புறம் நடத்துனர் சொல்லுவாரு, பாடல் பாடினவருக்கு நன்றி. யாருக்கு நன்றி செலுத்துறாங்க? பாடல் பாடினவங்களுக்கு. ஜெபித்த சகோதரருக்கு நன்றி, பிரசங்கம் செய்த சகோதரருக்கு நன்றி, கர்த்தருடைய பந்தி நடத்தின சகோதரருக்கு நன்றி, காணிக்கை பகுதி நடத்தின சகோதரருக்கு. யாருக்கு நன்றி செலுத்திட்டு இருக்கிறாங்க? மனுஷர்களுக்கு. அப்ப இது உண்மையில மெய்யான கர்த்தருடைய ஆராதனை, அதெல்லாம் மெய்யான தொழுது கொள்ளுதல். அது அவங்க எதை சிந்திக்கிறது இல்லை? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது இல்லை. எதை சிந்திக்கிறாங்க? மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார்கள். எல்லாமே பெருமையானவங்களா இருக்கிறாங்க. இவர் உத்தமர், இவர் நீதி உள்ளவர், இவர் நீதிமான், இவர் தேவனுடைய தாசன், இவர் தேவனுடைய ஊழியக்காரர். உண்மையில அவர் தேவனுக்கு தான் ஊழியம் செய்யறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பைபிளுக்கு போச்சு அவர் தேவனுக்கு தான் ஊழியம் செய்யறாரா? இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் எதற்கு ஊழியம் செய்யறாங்கன்னா பணத்துக்கு தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். வேத வாக்கியத்தை போய் படிச்சு பாருங்க, வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறார்கள். அவங்களும் என்னதான் சொல்றாங்க? தேவனுடைய ஊழியக்காரர். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனம் பாருங்க. என்னிடத்திலே நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. பவுல் சொல்றாரு, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும், பாருங்க மனசாட்சியின்படி அவர் சொல்றார், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறது இல்லை. தங்களை அப்போஸ்தலன் என்று அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், இஸ்ரவேலன் என்று அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், கபடற்றவர் என்று அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேர் அப்படிதான் அழைச்சிக்கிறாங்க. பவுல் என்ன அறிக்கை செய்கிறாரு? என்னிடத்துல யாதொரு குற்றமும் இல்லை, அதனால் நான் நீதிமான் ஆகிறது இல்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் யாரு? நியாய தீர்ப்புனாலதான் தெரியும் நான் தேவனுக்காக ஊழியம் செஞ்சேனா, அல்லது பணத்துக்காக ஊழியம் செஞ்சேனா, வயிற்றுக்காக ஊழியம் செஞ்சேனா அப்படிங்கிறது எப்பதான் தெரியுங்க? நியாய தீர்ப்பினாலதான் தெரியும்.
நான் யார்? உங்களோடு கூட நித்திய ஜீவனை பெறப்போகிற ஒரு சகோதரன் தான். நான் தேவனுடைய தாசனா? உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய தாசன்? புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் தேவனுடைய தாசன் என்று யாரை தேவன் குறிப்பிட்டிருக்கிறாரோ அவர்கள் தான் யாருங்க தேவனுடைய தாசன். தேவனுடைய மனுஷன்றான். ஏங்க நான் தேவனுடைய மனுஷனை கூப்பிடுறீங்கன்னா நான் தேவனுடைய மனுஷன் உங்களுக்கு தெரியுமா? யாரு தேவனுடைய மனுஷன்? தேவனுடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவன் தான் தேவனுடைய மனுஷன். அப்ப எப்பதான் தெரியும் எனக்கு? உங்களுக்கு எப்பதான் தெரியும்? நியாய தீர்ப்பினால தான் தெரியும். அதான் பவுல் சொல்றாரு, அப்படிலாம் செய்யாதீங்கன்றார். அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து என்ன பண்ணாதீங்க, தீர்ப்பு சொல்லாதிருங்கள். தேவனுடைய மனுஷன் சொல்லாதீங்க, தேவனுடைய தாசன் சொல்லாதீங்க, எந்த பட்டப்பெயர் வச்சு கூப்பிடாதீங்க. காரணம் என்ன? அவங்கெல்லாம் அப்படி இருப்பாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. என்ன சொல்லுங்க? சகோதரர் என்று சொல்லுங்க, பிரதர்னு சொல்லி கூப்பிடுங்க. கர்த்தருடைய சபையில யாருக்கெல்லாம் பட்டப்பெயரை கொடுத்திருந்தாங்களோ அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் என்ன ஆயிருக்கிறாங்கன்னா பெரும்பாலானவர்கள் விழுந்து போய் கிடக்குறாங்க. எதுக்கு இந்த பெருமை? எதுக்கு இந்த மனுஷனுடைய புகழ்ச்சி? லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோட்டாரு, ஆபத்து. அந்த புகழ்ச்சியை ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே விழுந்து போயிருவீங்க பாவத்துல. நிறைய ஊழியக்காரவங்க அப்படிதான் என்ன ஆயிட்டாங்க, விசுவாசிகள்லாம் இந்த புகழ்ச்சியை கேட்டு 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 அப்படியே பெருமை அடைந்து என்ன ஆயிட்டாங்க, எல்லாமே விழுந்து போயிட்டாங்க. இது நமக்கு அவசியமா? அப்ப ஒருத்தனை கீழே தள்ளணும்னா அவன் என்ன செய்யலாம்? புகழலாம். ஏன்னா அவங்க பிதாக்கள் அப்படிதான் பண்ணிக்கிறாங்க. புகழ்ந்து புகழ்ந்து பேசி என்ன பண்ணிக்கிறாங்க, கீழே தள்ளி விட்டாங்க. பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். புகழ்ச்சி என்பது ரொம்ப ஆபத்தானது. எந்த புகழ்ச்சியும் ஏத்துக்காதீங்க. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. பாருக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து, தேவனுடைய மனுஷன்றாங்க, தேவனுடைய தாசன்றாங்க, என்னென்ன பெயர்லாம் வைக்க முடியுமோ எல்லா பெயரும் வச்சுக்கிறாங்க கர்த்தருடைய சபையில. இது மாதிரி யாராவது இருந்துக்காங்களா? பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் எப்படி இருக்கணுமாமா? ரத்தம் சிந்தனும். எந்த ஊழியக்கார பேர் ரத்தம் சிந்திக்கிறாங்க? யோவான் 12ஆம் அதிகாரம் 3 பாருங்க. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். தேவன் நம்ம எப்படி அழைச்சுக்கிறார் தெரியுங்களா? வேத வாக்கியத்துல நம்ம எப்படி அழைக்கப்படணும்னா சகோதரர்கள் அழைக்கப்படணும், கிறிஸ்துவின் அடிமைன்னு அழைக்கப்படணும், சீசர்கள் அழைக்கப்படணும். நாம் எல்லாரும் என்னவா இருக்கிறோம்? சீசர்களாய், கிறிஸ்துவின் அடிமைகளாய், சகோதரர்களா இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய சபையில் நடக்குது தெரியுங்களா? ஊழியக்காரருக்கு மாலை போடுறது, ஊழியக்காரருக்கு பொன்னாடை போத்துறது, இதெல்லாம் எங்க நடக்கும்? அரசியல் கூட்டங்கள்ல நடக்கும். அவங்க என்ன செய்யறாங்கன்னா பொன்னாடைய போத்துறாங்க, மாலை போடுறாங்க, ஊழியக்காரருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா விருது கொடுக்குறாங்க. கர்த்தருடைய சபை எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போச்சு பார்த்தீங்களா? புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் உபதேசத்துல, அப்போஸ்தலருடைய உபதேசத்துல இந்த மாதிரி உபதேசத்தை நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா? விசுவாசிகள் உட்கார்ந்துக்கிறாங்க, அவ்வளவு விசுவாசிகள் உட்கார்ந்துக்கிறாங்க, முன்பதாக கேடையும் கொடுக்குறாங்க, பொன்னாடை போத்துறாங்க, மாலை போடுறாங்க. யாரை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க? கர்த்தருடைய சபையில மனுஷர்களை மகிமைப்படுத்துறாங்க. யாரை மகிமைப்படுத்தணுங்க? தேவனை. நான் 60 வருஷம் ஊழியம் செஞ்சேன், 70 வருஷம் ஊழியம் செஞ்சேன்னா ரிவார்டு யார் தருவா எனக்கு? நியாய தீர்ப்பு நாள்ல கர்த்தர் கொடுப்பார். அது நித்தியமானது. மாலை போறீங்க, என்ன ஆயிரும்? கொஞ்ச நேரத்துல காஞ்சி வாடி போயிடும்.
பொன்னாடை போத்துறீங்க, ஒரு 10 நாள் துவைச்சாங்கன்னா சாயம் போயிடும், தூக்கி போட்டுருவாங்க அந்த பக்கம். கேடங்க இருக்குது, மேல இருந்து கீழே என்ன ஆயிருங்க, உடைஞ்சு போயிடும். அவர் எத்தனை வருஷம் ஊழியம் பார்த்தாலும் அவர் தாழ்மை இல்லவராக கர்த்தருடைய பாதையிலே, அந்த கர்த்தருடைய வசனத்திலே அவர் நடந்திருப்பார் என்று சொன்னால், நியாய தீர்ப்பு நாளை கர்த்தர் என்ன செய்வாருங்க, அவருக்கு மகிமையின் கிடத்தை அவர் கொடுப்பார். கர்த்தருடைய சபையில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, மனுஷரை மகிமைப்படுத்துகிறார்கள். அவர் அப்படியே புகழ்ந்து பேசுவான். ஸ்டேஜில் அவரை உட்கார வச்சு, இந்த ஊழியர் அப்படி பண்ணார், இவ்வளோ ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணார், அவ்வளோ ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணார். சரி, அவர் செஞ்ச பாவத்தை ஏதாவது சொல்லுங்களே பார்க்கலாம். ஏங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கிறாரு என்பதை போல தென்படும். நான் நடக்கிறேன்னா இல்லையாங்கிறது யாருக்கு தான் தெரியுங்க? எனக்கு தெரியும், என்னுடைய மனைவிக்கு தெரியும், என்னுடைய மகனுக்கு தெரியும். வெளியே யாருக்கா தெரியுமா? அப்ப எப்படி இருக்கிறாங்க இவங்கெல்லாம்? அப்ப எந்த அளவுக்கு சபை கெடுத்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? சபை கூடி வருகிறது என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் பிதாவாகிய தேவனுக்கு என்ன உண்டாகணுங்க? மகிமை. இல்லைங்க பிரதர், என்னுடைய சபைக்கு வரக்கூடிய சகோதரனுக்கு, ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு 10% மகிமை கொடுத்துட்டு மிச்சம் 90% மகிமை யார் கொடுத்துடலாம்? தேவன் கொடுத்தாலும். ஏத்துக்கு வர தேவன் அந்த 10% மகிமை கொடுக்கறதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? உங்களுக்காக ஏதாவது ரத்தம் சிந்திக்கிறாரு? உங்களுக்காக ரத்தம் சிந்தி சபையை சம்பாதிச்சுக்கிறாரு? அந்த வேத வாக்கியங்கள் அவர் கொடுத்ததா? உங்களுடைய ஆத்மா அவருக்கு சொந்தமானதா? எதுவுமே கிடையாது. அவரோட அவரை போய் மகிமைப்படுத்தலாம். அவருக்கு ஏன் பொன்னாடை போத்துறீங்க? அவருக்கு ஏன் மாலையை போடுறீங்க? அவருக்கு ஏன் கேடகத்தை கொடுக்குறீங்க? கர்த்தருடைய சபை இந்த அளவுக்கு நீங்க சீர்கெட்டு போய் கிடக்குது. சரி, அடுத்து வாலிபர்கள் இருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் கர்த்தருடைய சபையிலிருந்து? இன்னைக்கே இவங்க இந்த அட்டூழியம் பண்றாங்கன்னா இதை பார்க்கக்கூடிய வாலிபர்கள், அதுக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததியர் என்ன செய்வாங்க? சபை இன்னும் அதிகமாக கெடுத்து போடுவாங்க. ஏற்கனவே கிறிஸ்துவனுடைய அந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உபதேசம் எங்க வந்துருச்சுங்க? கர்த்தருடைய சபைக்குள்ள வந்துருச்சு. அதை வச்சு என்ன செய்யறாங்க? பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சுவிசேஷ கூட்டங்கிற பேர்ல பண்டிகை கொண்டாடுறாங்க. வெளியில இருந்து யார் கெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாரை கெடுத்துட்டு இருக்கிறா? அவர்களை கர்த்தருடைய சபைக்குள் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கர்த்தருடைய சபையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். யோவான் 12:43 அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையும் அதிகமாய் விரும்பினார்கள். எங்களுக்கு எது வேணான்ட்டாங்க? எங்க தேவனாலுக்கு வரக்கூடிய மகிமை வேணான்ட்டாங்க. அது எப்ப கிடைக்கும்? நியாய தீர்ப்புனாலதான் கிடைக்கும். அவ்வளவு நாள் காத்திருக்க முடியாது. எந்த மகிமை தான் வேணும் எங்களுக்கு? மனுஷரால் வரக்கூடிய மகிமை தான் வேணும்ன்றாங்க. அதான் விரும்புறாங்க இன்னைக்கு. பாருங்க, வசனத்துல பாருங்க, மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். விரும்புறாங்க. இப்படியாவது எனக்கு ஒரு பொன்னாடையை போத்திருங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும். சபையில் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, எல்லாருக்கும் போது என்ன செஞ்சுருங்க? ஒரு பொன்னாடைய போத்தி விட்டுருங்க. ஒரு கழுத்தில் என்ன செஞ்சிருக்க? ஒரு மாலைய. அப்படியே பெருமையா இருப்பார். பரிசுகள் அப்படிதான் இருந்தாங்க. ஜெப ஆலயங்களில் முதன்மையான இடத்தை விரும்புறது, மனுஷரால் ரபி என்று அழைக்கப்பட்டதை விரும்புறது, எல்லாம் இப்ப யார் செஞ்சிட்டு இருக்கிறா? உள்ள இருக்கவங்களே செஞ்சிட்டு இருக்கிறான். யோவான் 5:44 பாருங்க. யோவான் 5:44 தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல். எதை அவங்க தேடல? தேவனால் வருகிற மகிமையை தேடல. ஒருவரை ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இயேசு கேட்கிறார், நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிமை ஏத்துக்கிறீங்களா, எப்படி விசுவாசிப்பீங்கன்னு கேட்கிற. நான் உங்களை புகழணும், நீங்க என்ன புகழணும் இல்லைங்களா? மாத்தி மாத்தி புகழ்ந்துட்டே இருக்க வேண்டியதுதான். கர்த்தருடைய சபையில ஜெபம் பண்ணா அதுக்கு ஒரு நன்றி, பிரசங்கம் பண்ணா அதுக்கு ஒரு நன்றி, கர்த்தருடைய பந்தி நடத்தினா அதுக்கு ஒரு நன்றி, காணிக்கை பகுதி நடத்தினா அதுக்கு ஒரு நன்றி, முழுவதுமாக மனுஷர்களுக்கே நன்றி செலுத்திட்டு இருக்கிறான். இந்த தொழுதுகளை தேவன் ஏற்றுக்கொள்வாரா? பாருங்க, மகிமை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்றாரு பாருங்க. அப்ப மகிமையை கொடுக்குறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க? ஏத்துக்கிறாங்க. பிரதர், இந்த மகிமையை வச்சுக்கங்கன்னு கொடுக்குறாங்க.
அப்ப அவங்க என்ன பண்றாங்க, பிரதர் நான் மகிமையை கேட்கல பிரதர், அவங்க எனக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய சபையில நடக்குதா? நடந்து கொண்டிருக்கிறது. சபை முழுவதும் தேவனை தொழுது கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவனை என்றென்றைக்கும் இருக்கக்கூடியவர், சதா காலங்களிலும் அவர் தான் ஆளுகை செய்கிறார். சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் யார் தான் மகிமைப்படணும்? பிதாவாகிய தேவன் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். ஒருத்தர் மகிமை ஏத்துக்கலாமா? ஒருத்தர் புகழ்ந்துக்கலாமா? கர்த்தருடைய சபையில ஒருபோதும் அப்படிப்பட்ட பாவத்தை செய்யாதபடிக்கு நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.